ஸ்வசிகா வந்து அவங்க ஹஸ்பண்ட பார்க்கும்போது, அந்த 3 குவாலிட்டீஸ் இல்ல எல்லாருக்குமே ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவாங்க. எது இருக்கிறதோ அதுல ஹாப்பினஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. சப்போர்ட்டிவா இருக்கும். எல்லாவரையும் கூட இருக்கிற எல்லாவரையும் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏதாவது மெசேஜ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வில் யூ மேரி மீ. அது மெசேஞ்சர் இது இருக்குல்ல, அதுல எல்லாம் வருவாங்க. வில் யூ மேரி மீ, நான் உங்களுக்காக அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு. பட் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் அதுவும் இல்லை. ஒரு ரூமர் உங்களை பத்தி இருக்கிறது, அது வந்து ட்ரூ ஆனா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ரீசென்ட்லி வந்து நான் ஒரு ரூமர் பார்த்தேன். அஜித் சாரோட நெக்ஸ்ட் மூவில அவங்க நான் இருக்கேன் அப்படின்னு அஜித் சார் போட்டோ என்னோட போட்டோ. ஸோ மார்னிங் பார்க்கும்போதே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது. நான் கிரீன் சுடிதார்ல இருக்க, அவர் கிரீன் கோட்டு, நான் ஒயிட்ல இருந்தா அவர் ஒயிட். அப்படி ஃபன்னியஸ்ட் மீம் உங்களை பத்தி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்னை பத்தி அதான் நம்ம ஏதோ கருப்பு மூவில ஏதோ ஒரு மீம். கேர்ள்ஸ் லைக் பிந்து, லைக் பினு, மென்ஸ் லைக் த்ரிஷா, லெஜெண்ட்ஸ் லைக் ஸ்வாசிகா. ஆர்ஜே பாலாஜி சார் கிட்ட அந்த பாக்கி டெலீட்டட் சீன்ஸ்ல அதை ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. அது அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேபி பண்ணுவாங்க. இனிமே அது பண்ணாலும் பண்ணலனாலும் ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மெமரி யூ ஷேர்ட் வித் விஜய் ஆண்டனி சார். அவங்களோட லைஃப்ல அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கு, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எல்லாம் எங்கிட்ட. அப்ப என்ன சொன்னா, இது உங்ககிட்ட தான் முதல்ல ஷேர் பண்றேன். ஸோ எனக்கு இவ்வளவு சீக்கிரமா அவங்க அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு ரிலேஷன் என்கிட்ட வந்துச்சு. ஒரு விமன் சென்ட்ரிக் மூவியோ இல்ல விமன் இம்பார்ட்டன்ஸோ வந்து அந்த அளவுக்கு கிடைக்கிறது இல்ல. ஹவு டு யூ வாண்ட் டு அட்ரஸ் தட்? எல்லாத்துலயும் விமன் கேரக்டர் நல்லா எழுதுறாங்க. சுத்தமா எழுதலை, அவங்கள மட்டும் சும்மா கொண்டு வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்றதுக்காக வராங்க போறாங்க. அப்படி இல்லாம நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஹீரோயின்ஸ். அதனாலதான் நம்ம ரேவதி மேம், உர்வஷி மேம், சரிதா மேம் பத்தி இப்பவும் பேசிட்டு இருக்கிறது. ஒரு ஈக்குவாலிட்டி, நம்ம அதை பத்தி தானே நிறைய பேசுறது. ஆனா நிறைய விஷயங்கள்ல இமோஷனலி அந்த ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நக்ஷத்ரா, இது 15க்கும் மேற்பட்ட விதவிதமான ஃப்ராக்ரன்ஸ்ல கிடைக்குது. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சந்தோஷ். இன்னைக்கு நம்ம கூட 100 சாமி டீம் இருக்காங்க. டைரக்டர் சசி அண்ட் ஸ்வசிகா இருக்காங்க. வணக்கம். செல்வியை கொஞ்சம் அப்படி சைடில் வச்சு ஸ்வசிகாவை பற்றி பேசணும்னு நினைக்கிறோம். ஏன்னா உங்களோட கப்புள் ரீல்ஸு இந்த இதெல்லாம் பார்க்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்சி சோஷியல் மீடியா பீப்புளெலாம் நிறைய பேர் வந்து அதை ஜாலியாக பார்க்குறோம். ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க இந்த ரோலை பார்த்துட்டு? ஏன்னா நாங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குற ஸ்வசிகா வேறு, செல்வி வேறு கம்ப்ளீட்டாக. இந்த நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டுலாம் அமைச்சிருப்பீங்களே, அவங்க என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் செகண்ட் நரேஷனுக்கு அவங்களும் வந்திருந்தாங்க சார். அவங்க முன்னாடி நிறைய சாங்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சாங்க, ஸ்டோரி நரேட் பண்ணாங்க ஒரு சில விஷயங்கள் எல்லாம். ஸோ அப்போவே அவங்களுக்கும் இந்த செல்விங்கிறத கேரக்டர் வந்து எப்படி இருக்கும், அவங்க மைண்டில் ஒரு இமேஜினேஷன் இருந்தது. அந்த ஒரு 2-3 சீன்ஸும் அப்புறம் அந்த சாங் ப்ளே பண்ணதுலே ஓகே, இது வந்து நல்ல ஒரு மூவி ஆக போகுது, நல்ல ஒரு கேரக்டர் ஆக போகுது, ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் அவங்களுக்கும் இருந்தது. ஸோ டெய்லி அப்டேட்ஸ் கேட்பாங்க, இப்படி என்ன அந்த சீன் சார் அன்னைக்கு சொன்ன அந்த சீன் எடுத்தாங்களா, அந்த ரொமான்டிக் சீன் என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பும்போது லுக் டெஸ்ட்லேருந்து எல்லாமே நம்ம அப்டேஷன் கொடுத்துட்டு தானே இருக்கோம். ஸோ அதனால எல்லாமே வந்து பார்த்து அவங்களும் ரசிச்சிருக்காங்க. இப்போ ஃபைனல் ப்ராடக்ட் பார்க்குறதுக்காக வெயிட்டில் இருக்காங்க. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ராவல் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நீங்களும் ஆண்டனி சாரும் சைக்கிளில் போகிறீங்க, ஒரு லாரி மேலே போகிறீங்க, அந்த மாதிரி ஒரு ட்ராவல் இருந்திருக்குல்ல. உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி மறக்க முடியாத ட்ராவல், ஒரு வெக்கேஷன் வித் யுவர் ஹஸ்பண்ட், அந்த மாதிரிலாம் என்ன சொல்லுவீங்க? அது நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ தானே நாங்கள் மேரேஜ் ஆனதே. ஸோ ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் கேட்டேன்னா சொல்லலாம். இன்னைக்கு இது இருக்குது, 10 வருஷம் கழிச்சு நாங்கள் திருப்பி வந்து கேட்போம். இப்போ வந்து இருக்கிற எல்லா மொமெண்ட்டுமே எப்படி செரிஷ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஸோ நாங்கள் எல்லா போகிற வெக்கேஷன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் மொமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவேன். ஸோ நான் என்ன சொல்கிறதுன்னு, எனக்கு என்னோடய லைஃப்பை பார்க்கும்போது இப்போ இந்த செல்வி கேரக்டராக மாறும்போது எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்தது. ஸோ நம்ம இப்படி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனால் ஒரு செட் ஆஃப் விமென்ஸ் வந்து வேறு மாதிரியான ஒரு லைஃப் இப்போவும் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த 2026 இந்த ஜென்ரேஷன்லும் இருக்காங்களே அப்படின்னு எனக்கு யோசிக்கும் போது ஒரு மாதிரி இப்போ எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு விஷயம் கிடைச்சா நல்லா இருந்திருக்கும். ஸோ நம்ம படம் வரும்போது கொஞ்சமாவது ஒரு மைண்ட் செட், ஒரு சில ரிமைண்டிங் பண்ணுற விஷயங்கள் நடந்தால் நல்லாயிருக்கும். பிகாஸ் விமென் வந்து எப்போவும் எல்லாருக்குமே இருக்கிறது. இப்போ எனக்கு இருக்கிற ஆசை தான் கள்ளக்குறிச்சியில் இருக்கிற இன்னொரு லேடிக்கும் இருக்கும்ல, இந்த மாதிரி வெக்கேஷன் போகிறது, சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட், இல்லை வாட் எவர், அந்த லவ் டு பி லவ்ட், அது எல்லாமே. ஸோ எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஈக்குவாலிட்டி, நம்ம அதை பற்றி தானே நிறைய பேசுறது. ஆனால் நிறைய விஷயங்களில் இமோஷ்னலி அந்த ஈக்குவாலிட்டி இன்னும் வரல.
அது எல்லாருக்கும் கிடைச்சா நல்லா இருக்குமே. ஸோ த்ரூ அவுட் இந்த கேரக்டர் பண்ணும்போது நான் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து என்னோட லைஃப்பில் ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கணும். சப்போர்ட்டாக இல்லைன்னா கூட ஒருத்தர் எனக்கு இப்போ அம்மா இருக்கும்போது அம்மா, அதுக்கப்புறம் பிரதர், அப்பா, ஹஸ்பண்ட். ஸோ அப்படி இல்லாமல் ஒரு லான்லினஸில் என்னால் திங்க் பண்ணவே முடியாது. ஷோல்டர் இருந்தா உங்களுக்கு ஆமாம், நான் வந்து சோலோவாக ஒரு காஃபி ஷாப்பு கூட போக எனக்கு பிடிக்காது. ஸோ எப்பவும் ஏதாவது ஷேர் பண்ணுறதுக்கு இம்மீடியட்டாக ஷேர் பண்ண டெண்டன்சி தான் எனக்கு. ஸோ நான் செல்வி பற்றி யோசித்தேன். ஸோ எப்படி அவங்க நிறைய விஷயங்கள் பேசணும்னு இருக்குது, ஆனால் பார்த்தா யாரும் இல்லை பேசுகிறதுக்கு. அப்புறம் அவங்கள கேட்குறதுக்கும் யாரும் இல்லை, நம்மளை கேட்குறதுக்கும் இருக்கணும்ல, நம்ம பேசிட்டு மட்டும் இருக்கிறது இல்லாமல் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது என்ன ஒரு ஆனால் பயங்கரமான ஒரு ரெசிலியன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி விமென்ஸுக்கு. ஸோ அதுவும் ஒரு டேலண்ட்டு தான். பட் அதெல்லாம் யோசிக்கும்போது ஒரு எம்பத்தி க்ரியேட் நமக்கே ஆகும். ஸோ நிறைய பேருக்கு இந்த மூவி பார்த்து ஒரு சில எம்பத்தி, ஒரு ரிமைண்டர்ஸ் எல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. எஸ், அண்ட் இந்த ஃபிலிம் வந்து ஒரு எம்பத்தட்டிக்கான ஃபிலிம் அண்ட் இட் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் விமன் ரைட்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் பேசுறதுனால ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். பீங் அ விமன் இன் சினிமா இண்டஸ்ட்ரி, ஓகே, அக்ராஸ் மலையாளம், தெலுங்கு, தமிழ் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறீங்க. இந்த ஜேர்னியில் இப்போ பீங் அ ஆக்ட்ரஸ் இன்னுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம், மலையாளம் இண்டஸ்ட்ரியிலும் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு, தமிழ் இண்டஸ்ட்ரியிலுமே வந்திருக்கு. ஒரு விமன் சென்ட்ரிக் மூவியோ இல்லை விமனுக்கு இம்பார்ட்டன்ஸோ வந்து அந்த அளவுக்கு கிடைக்கிறது இல்லை. ஹவு டு யூ வாண்ட் டு அட்ரஸ் தட் திங்? ஏன்னா வந்து நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸ் கூட இருக்கலாம். ஒரு ஆண் ஹீரோ ஆகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயமும், ஒரு பெண் ஹீரோயின் ஆகிறதும் வந்து இட்ஸ் நாட் த சேம் கைண்ட் ஆஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு போல்டான ஆர்டிஸ்ட்கிட்டேருந்து, ஒரு போல்டான படம் எடுத்த டேரக்டர்கிட்டேருந்து இந்த பதிலை நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். முன்னாடியும் இப்போ நம்ம பாலு மகேந்திர சார் படம் எடுத்தார், பாரதி ராஜா சார் படம், மணி சார் படம், எல்லாம் ஈவன் இப்போது சசி சார் படத்தை பற்றி நீங்களே இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க. ஸோ எல்லாத்துலேயும் விமன் கேரக்டர் நல்லா எழுதுகிறாங்க. சுத்தமாக எழுதலை, அவங்கள மட்டும் சும்மா கொண்டு வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதுக்காக வராங்க போகிறாங்க, அப்படி இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய ஹீரோயின்ஸ். அதனால தான் நம்ம ரேவதி மேம், உர்வஷி மேம், சரிதா மேம் பற்றியெல்லாம் இப்பவும் பேசிகிட்டு இருக்கிறது. பிகாஸ் அவங்க எல்லாம் பெஞ்ச் மார்க் அப்படி வச்சுருக்காங்க. எங்களுக்கு மலையாளத்துலேயும் அப்படி இருக்குது நிறைய பேர். ஸோ கம்மி விமென்க்கான இம்பார்ட்டன்ஸ், கம்மியான ரோல்ஸ் வருது, வெல் ரிட்டனான விமன் அது ரொம்ப இல்லாமல் இருக்கிறது இல்லை. ஆனால் சம்டைம்ஸ் பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மி ஆகுது. இவங்க பண்ண யசோதா கேரக்டர் கூட வெல் ரிட்டன் கேரக்டர். அந்த படத்தில் இருக்கிற நிறைய சின்ன அந்த அம்மா, என்னோட மாமியார் கேரக்டருமே ஒரு வெல் ரிட்டன் ஃபீமேல் கேரக்டர் தான். ஸோ இருக்குது. பட் மாஸ் மூமெண்ட் கிரியேட் பண்ணுற, லைக் நம்ம இப்போ ஒரு ஹீரோக்கான ஒரு இன்ட்ரோ வைக்கிறது, இல்லைன்னா ஹீரோக்கான ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் வைக்கல, அதை வந்து நம்ம நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம். அது வந்து தமிழ் இல்லைன்னா மலையாளம் இங்கேயும் வரும். இப்போ வந்துட்டு இருக்கு. மேலாக இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ ஒன்ஸ் நம்ம ஒரு மூவி கொடுத்து அது ஹிட் ஆகி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணாதான் அவங்க ஒரு ஸ்டாராக மாற முடியும். அது மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் அப்படி தான். வரிசையாக ஒரு 10 படம் ஃப்ளாப் ஆனால் கூட இம்பேக்ட்டு ஹீரோக்கும் ஒரே மாதிரி தான், ஃபீமேல் ஹீரோயினுக்கும் ஒரே மாதிரி தான். அதில் கம்பேரிட்டிவ்லி இப்படி ஸ்லிப்பாக போகிறது கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். பிகாஸ் அவங்களுக்கு ரொம்ப இந்த சக்ஸஸ் வந்து அவங்க கெரியரில் அவ்வளோ எஃபெக்ட் ஆகாது. பிகாஸ் அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணுறதே தே ஆர் கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஸோ அந்த ஹீரோயினுக்கு இருக்கிற அதே சேலஞ்ச் அவங்களுக்கு மேபி இருக்காது. பட் அது இல்லைன்னா மேல் ஃபீமேல் வாட் எவர் அது சேலஞ்ச் சேம் தான். இது வந்து சிம்பிளான क्वेश्चन. வேற செட். இது வந்து உங்களை பத்தின கேள்விகள் தான். ஒரு 2 டிஃபரன்ஸ் நீங்க வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் பார்க்குறது. ஆக்டர்ஸுக்கு அப்படி பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு தோணலை. கேன்வாஸ் வைஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி பார்க்கும்போது தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸ்மால் ஸ்கேல் பிக் ஸ்கேல் மாதிரி. பட் ஆக்டர்ஸ் எல்லா இடத்துலையும் ஆக்ஷன் சொன்னால் நடிச்சு தான் ஆகணும். ஸ்வசிகா வந்து அவங்க ஹஸ்பண்டை பார்க்கும்போது அந்த 3 குவாலிட்டிஸ், ஓகே இவங்களை லவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு குவாலிட்டிஸ் என்ன? அவங்க வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே, விமன் அப்படி அல்லது ஒய்ஃப் அப்படின்னு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவாங்க. அண்ட் அவங்களும் அவங்களோட லைஃப்பில் ரொம்ப கண்டென்ட்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எது இருக்கிறதோ அதில் ஹாப்பினஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்டு சப்போர்ட்டிவாக இருக்கும். எல்லாவரையும் கூட இருக்கிற எல்லாவரையும் என்கரேஜ் பண்ணுவாங்க. அண்ட் சோஷியல் மீடியாவில் ரீசெண்டாக நீங்கள் பார்த்த ரொம்ப ஃபன்னியஸ்ட் மீம் உங்களை பற்றி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்னை பற்றி அதான் நம்ம ஏதோ கருப்பு மூவியில் ஏதோ ஒரு மீம், கேர்ள்ஸ் லைக் பினு, மென்ஸ் லைக் த்ரிஷா, லெஜெண்ட்ஸ் லைக் ஸ்வாசிகா, டிராகன்ஸ் லைக் சிவதாவா இல்லை ஏதோ அப்படி ஏதோ. ஸோ எனக்கு என்னன்னு அது அர்த்தமே புரியல. நீங்கள் கலாய்க்கிறீங்களா இல்லை நல்லது சொல்கிறீங்களா
ஒன்றுமே புரியல. ஸோ அதே நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இது என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, உங்களுக்கு வந்ததுலேயே மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் கிரேசியஸ்ட் டிஎம்னா என்ன இருக்கும்? அப்படி எல்லாம் எனக்கு டிஎம் ஃபன்னியஸ்ட் கிரேசியஸ்ட் எல்லாம் அப்படி எதுவும் வரல ஆக்சுவலி. எனக்கு எப்போ எதை மாதிரி படம் பார்த்துட்டு அதுக்கு ஆன மெசேஜஸ் அது இல்லை யாராவது ரேண்டமாக வருவாங்க, ஏதாவது மெசேஜ் பண்ணுவாங்களா இந்த மாதிரி will you marry me? அது என்ன சொல்கிறது, சம்டைம்ஸ் இந்த இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் மெசேஞ்சர் இது இருக்குல்ல, அதுல எல்லாம் வருவாங்க will you marry me, நான் உங்களுக்காக அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு எல்லாம் சொல்லிட்டு. பட் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் அதுவும் இல்லை. ஆஃப்டர் 100 சாமி இனிமேல் ஃபுல் ரெஸ்பெக்ட் தான் இருக்கும். செல்வி மேம் ப்ளீஸ் பிளஸ் மீன்னு சொல்ல போகிறாங்க. எஸ், அடுத்து வந்து உங்களோட இண்டஸ்ட்ரியிலே இருக்கிற உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இண்டஸ்ட்ரியிலே இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்கள் என்றைக்கு வேணால் கால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது மலையாளம் இதில் தான். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து அனுஸ்ரீ அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்குது. ஸோ அவங்க தான் ரொம்ப க்ளோஸான இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு. அப்புறம் இந்த செட்டிலையா, இந்த செட்டிலே எப்போ வேணாலும் பேசுறதுக்கு அஜய் சக்தி அவங்க 2 பேருக்கிட்ட தான் நான் நிறைய வாட்ஸ்அப்பில் பேசுறது ஏதாவது இருந்தேன்னா எல்லாம் இந்த மாதிரி மீம்ஸ் ஷேர் பண்ணுறதெல்லாம் மோஸ்ட்லி அஜய் சக்தி தான். அதில் சக்தி தான் ரொம்ப சேச்சி இது பார்த்தீங்களா அப்படின்னு எல்லாம் சொல்லி பண்ணுவாங்க. அப்புறம் சஞ்சனா, இப்போ தமிழ் இதில் வந்ததுலேருந்து எனக்கு சஞ்சனா ரொம்ப க்ளோஸ். அண்ட் ஒரு ரூமர் உங்களை பற்றி இருக்கிறது ஒன்று, ரூமர் அது வந்து ட்ரூ ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரீசென்ட்லி வந்து நான் ஒரு ரூமர் பார்த்தேன், அஜித் சாரோட நெக்ஸ்ட் மூவியில் அவங்க நான் இருக்கேன் அப்படின்னு. அஜித் சார் ஃபோட்டோ என்னோட ஃபோட்டோ. ஸோ மார்னிங் பார்க்கும்போதே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. இது உண்மையாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் அது ஒரு மீடியா போட்டால் த்ரூ அவுட் எல்லாரும் போடுவாங்கல்ல. ஸோ அப்படியே வந்துட்டு இருந்தேன். நான் க்ரீன் சுடிதாரில் இருக்க, அவர் க்ரீன் கோட்டு, நான் ஒயிட்டில் இருந்தால் அவர் ஒயிட்டு அப்படி. எஸ், அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களோட கில்ட்டி ப்ளஷர் அந்த மாதிரி ஒரு மீல் எடுத்துப்பாங்களே கில்ட்டி ப்ளஷர்னு சொல்லிட்டு, இப்போ டயட்டில் இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கிறது ஒன்று என்ன இருக்கும்? இங்கே வந்து அஜய் வந்து ரொம்ப ஃபுடி. ஸோ அவங்க வந்து சுவாசிகா நமக்கு மேம் நம்ம அங்கே போகலாம், அங்கே வந்து அந்த கிடைக்கிது, அந்த பிரியாணி கிடைக்கிது, இந்த பிரியாணி கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் ஹோட்டலுக்கு நேர் ஆப்போசிட்டு ஒரு பிரியாணி கடை இருந்தது, சின்ன கடை. அங்கே சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம டிஓபி செக்ஷன் ஆர்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அங்கேருந்து பிரியாணி வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ நாங்களும் கிறிஸ்மஸ் எல்லாம் அங்கே தான் லொக்கேஷனில் தான் கொண்டாடணும். அப்போ அங்கே போயிட்டு பிரியாணி, அந்த சுடு சுடு பிரியாணி சாப்பிட்றது, அது கள்ளக்குறிச்சியில் அந்த பிரியாணி ஸ்பாட் எனக்கு ஒரு கில்ட்டி ப்ளஷர் மாதிரி டைம் கிடைக்கும் போது சாப்பிட்றது. ஓகே, இது ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஐயோ, சசி சார் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டி, சில ரொம்ப பிடிக்காதுங்கிறத தாண்டி ஐயோ இதில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறே அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி? ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுன்னு இல்லை, நமக்கு ஒரு பயம். ஐயோ அவங்க சைலன்ஸ், இவங்க எதுக்கு இப்போ சைலண்டாக இருக்காங்க, இவங்க என்ன மைண்டில் நினைக்கிற, ரொம்ப நேரம் வந்து சைலன்ஸ் அவங்க இப்படியே வச்சுட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம அப்படி வெயிட் பண்ணணும்ல, என்ன சொல்கிறாங்க, அது வந்து நமக்கு உள்ள ஒரு டென்ஷன் பில்ட் ஆகிட்டே இருக்கும். நல்லதா தப்பா, என்ன நெக்ஸ்ட் இது மாற்றணுமா என்ன சொல்ல, அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் போகும். அந்த மாதிரி நிறைய சீன்ஸில் சார் வந்து சைலண்டாக உட்காருவாங்க. ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் கூட வெயிட் அப்படி சொல்லி சைலண்டாக உட்காருவாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னு ஒரு பதட்டம். பிடிச்ச விஷயம் தான் டெஃபினெட்லி அவங்க வந்து எல்லாருக்கிட்டேயும் அவங்க பேசுகிற அந்த பிஹேவிங், அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, செட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் யார் வந்தாலுமே அவங்கக்கிட்ட, இப்போ உங்ககிட்டயே சொன்னாங்கல்ல ப்ளீஸ் தம்பி ஒரு நிமிஷம் வெயிட். ஸோ அந்த ப்ளீஸ், தேங்க்யூ, அந்த காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எல்லாரும் ஈக்குவலாக பார்க்குறது, அதெல்லாம். ஃபைனல் கொஸ்டின் மேம், ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மெமரி யூ ஷேர்ட் வித் விஜய் ஆண்டனி சார்? அன்ஃபர்கெட்டபிள் மெமரினா, நாங்கள் கரும்பு தோட்டத்தில் ஷூட் பண்ணும்போது தான் நான் அவங்கக்கிட்ட நிறைய பேசினது. ஸோ அந்த பேசுகிற டைமில் அவங்க வந்து அவங்களோட லைஃப்பில் அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ட்ரீமோட பேஸ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எல்லாம் எங்கிட்ட அப்போ என்ன சொன்னா, இது உங்ககிட்ட தான் முதல்ல ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு இவ்வளோ சீக்கிரமாக அவங்க அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு ரிலேஷன் என்கிட்ட வந்துச்சு. ஸோ அது அவங்களுக்கு சீக்கிரம் நடக்கணும்னு நான் ப்ரேயர் பண்ணேன். பிகாஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ அது சீக்கிரமாக நடக்கணும் ஒரு அப்படி. ஸோ அது எனக்கு அந்த ஒரு மொமெண்ட் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணது நல்லா இருந்தது. அண்ட் இந்த கொஸ்டின் என் கொஸ்டின் இல்லை, கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்குறாங்க, அதனால கேட்டுக்கிறேன். ஆர்ஜே பாலாஜி சார் கிட்ட அந்த பாக்கி டெலிட்டட் சீன்ஸ்ல அதை ரிலீஸ் பண்ண சொல்றாங்க, அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, மேபி பண்ணுவாங்க. ஸோ இனிமே அது பண்ணாலும் பண்ணலனாலும் ஒன்றும் இல்லை, நீங்க கேட்டு வாங்கி கொடுங்க. அதையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம். ஆமா.
பண்ணுவாங்க. இந்த செல்விங்கிற கேரக்டர் வந்து ரொம்பவே நேர்த்தியாக ப்ளே பண்ணியிருக்கீங்க. ரொம்ப இன்டென்ஸ் கேரக்டர்னு தெரியுது. போஸ்ட் 2021 இன்னைக்கு நம்ம அந்த ஸ்பாட்லைட் ஆஃப்டர் லப்பர் வந்து நம்ம பார்க்குறோம். 2.0 சசிகான்னு சொல்லலாம். பட் இந்த ஜேர்னி வந்து ஹஸ் பீன் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் ஒரு 2009 2010ல் நீங்கள் டெபியூ பண்ணதுலேருந்து நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி வைகை, கோடிப்பாளையம் இந்த மாதிரி படங்கள்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு 100 சாமி வரைக்கும் ஒரு ப்ரீஃபாக ஹவு ரோலர் கோஸ்டர் ஆஃப் அ ஜேர்னி ஹஸ் திஸ் பீன்? லைக் அதான் ஒரு பேஷன் இருக்கும்போது அதுக்கான என்னென்ன முயற்சி பண்ணலாமா, அதுக்கான என்ன நம்மளால் என்ன பண்ண முடியும், அதே ஒரு தாட் ப்ராசஸாக வச்சுட்டு முன்னாடி அப்படியே நான் போயிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வெரி யங் ஏஜில் எனக்கு ஒரு ஃபிலிம் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. அது எப்படி வந்தது அதெல்லாம் தெரியாது, வந்துருச்சு. ஸோ அதனால் நான் என்னோட மொத்தம் இந்த நம்ம சொல்லுவோம்ல இந்த ட்ரீம் மேனிஃபெஸ்டேஷன் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் தெரிஞ்சுது. பட் அது எல்லாமே வந்து அப்போலேருந்து நானே வந்து நான் ஒரு ஃபிலிம் ஸ்டாராக இருக்கும்போது எப்படியெல்லாம் பேசணும், எப்படி நடக்கணும், என்ன மேக்கப்பு, ட்ரெஸ்ஸு, அந்த மூவி. ஸோ அது ஒரு ட்ரீம் ஒரு ரியாலிட்டியாக மாறினது. அண்டு கிவ் அப் பண்ணாமல் நான் அந்த ட்ரீம் சேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், இப்போவும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அந்த ஜேர்னியில் வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர் இருக்குது, சக்ஸஸ் இருக்குது. ஸோ எல்லாம் மிக்ஸ்டாக ஒரு இமோஷன் தான் இப்போ எனக்கு இருக்கிறது. அண்ட் டு கேரி அ ரோல் லைக் திஸ், இவ்வளோ ஒரு இன்டென்ஸான ரோல், சார் என்ன இன்புட்லாம் கொடுத்தாங்க, நீங்கள் என்ன மாதிரி இம்ப்ரவைசேஷன் பண்ணீங்க? பிகாஸ் யூ ஆர் நாட் லைக் நேட்டிவ் தமிழ் ஸ்பீக்கரானா இல்லை, பட் நீங்கள் அங்கே வந்து கள்ளக்குறிச்சி பாஷையை அந்த டைலக்டை கற்றுக்கிட்டு அங்கே இருக்கிற மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு ஹவ் வாஸ் தேட் டிஃபிகல்ட்? என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் இருந்துச்சு? சார் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னதே இந்த இமோஷன் நீங்கள் கேரி பண்ணணும். மற்றபடி நமக்கு டயலாக்ஸ் அந்த ஸ்லாங் அதெல்லாம் செகண்டரி. பட் இந்த செல்வியோட இமோஷன் வந்து எங்கேயும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ அதுதான் எனக்கு கொடுத்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இல்லைன்னா எப்போது அது சார் வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் அந்த இமோஷன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம நிறைய சீன்ஸில் வித்தவுட் டயலாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த செல்வியோட இன்னர் தாட்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அது ரியல் லைஃப் இன்சிடென்ட் கூட இருக்கிறதுனால அந்த ரியலான டைமில் அந்த சிச்சுவேஷனில் அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க, இப்போ நான் அந்த இடத்துல இருக்கும்போது என்னால் இப்படி யோசிக்க முடியுமா, அப்படி லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் வந்து நிறைய இன்புட் எனக்கு கொடுப்பாங்க. இல்லை இன்புட் கொடுக்கறதுனா இப்போ அந்த ரியல் கேரக்டர் இருக்காங்க இல்லையா, செல்வி கேரக்டர், அவங்க வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கேன் நான். அவங்கள பற்றி, அவங்க இந்த ஊரில் இருக்கிறவங்கள பற்றி, பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க பேரண்ட்ஸு, ஆமாம் டீசரில் வந்து இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்புட்ஸ் நான் வந்து அந்த மாதிரி ஃபுட்டேஜ் இவங்களுக்கு கொடுத்து பாருங்கள், செல்வி எப்படி உக்காந்துருக்காங்க பாருங்கள், நாம் இப்படி தான் உட்காரணும், அந்த லெஃப்ட் ஹேண்டை எப்படி வந்து மூவ் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க வந்து சும்மா இருக்கும்போது அந்த கை இப்படி என்ன பண்ணுவாங்க, இப்படி சும்மா இருக்கும்போது கை இல்லை இப்படி பண்ணுவாங்க, அப்புறம் மூக்கு இப்படி இப்படி துடைப்பாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். அவங்க மேனரிசத்தை எடுத்துக்கிறது, அவங்க பேசுகிற டைலாகை வந்து இனிமேன்னு சொல்ல மாட்டாங்க, இனிமேட்டுக்கு அப்படிம்பாங்க. இப்படி ஆமாம், இப்படி அந்த ஸ்லாங்கு நம்ம யூஸ் பண்ணுறதுலேருந்து அவங்க த வே ஷீ இஸ் சிட்டிங், இதெல்லாம் வந்து நாங்கள் முன்னாடியே போயிட்டு ப்ராக்டிஸ் கொடுத்தோம். இல்லை நாங்கள் இன்புட்டாக கொடுத்தோம். அதுக்கப்புறம் இவங்க வந்து இப்போ எனக்கு இந்த படத்துக்கு இப்படி இதில் வர்றது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, அலர்ஜியாக இருக்குது எனக்கு இவங்களை இப்படி பார்க்குறது செல்வியை. ஓகே, ஏன்னா அங்கே இவங்க ரிஹர்சலுக்கு இல்லை, முதல்ல ஸ்கிரிப்ட் ரீடிங்க்கு வரும்போதே இவங்களை சாரி கட்டிட்டு அந்த என்ன சாரி சொல்லுவாங்க, அந்த இல்லை என்னது பூனம் இல்லை ஷிஃபான் சாரி, அந்த லைட் ஷேட்ல இருக்கிறது சிஃபான் சாரி கட்டிட்டு தான் வரணும்னு சொல்லுவேன். ஸோ அப்படி தான் கட்டிட்டு வந்தாங்க. எதுக்காக எனக்கு முன்னாடி இருக்கும்போது அவங்க செல்வியாக தான் இருக்கணும், எனக்கு அப்படி தான் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் இன்புட்ஸ்ன்னு இவங்க சொல்கிறாங்க. அண்ட் அவங்க லப்பர் பந்துலையுமே இந்த மாதிரி சிமிலர் ரோல் ஒன்று ஒரு வில்லேஜில் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நீங்கள் ஏதாவது இம்ப்ரவைசேஷன் பண்ணீங்களா? அவங்க லுக்ஸில் ஆகட்டும், எனிதிங் லைக் அது சிமிலராக வந்துடக்கூடாது? கண்டிப்பாக. அதில் அவங்களும் ரொம்ப என்னை விட அவங்க கான்ஷியஸாக இருந்தாங்க. மறுபடியும் அந்த அந்த கேரக்டர் பேர் யசோதா கேரக்டராக இருக்குது. செல்வி இஸ் நாட் யசோதா அப்படிங்கிறதுல அவங்க குறியாக இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் இந்த ஹேர் ஸ்டைலில் நிறைய லைக் அந்த நமக்கே தெரியும்ல, நார்மலி நம்ம சைட் பார்ட்டிஷன் எடுத்தா, சென்ட்ரல் பார்ட்டிஷன் எடுத்தா, கொண்டை போட்டால், ஜடை போட்டால் எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அது வந்து எங்களுக்கு இந்த ஸ்டோரியில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் இந்த ஜேர்னி வந்து ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் அப்படி போகும்போது ஃபுல்லி எல்லா வருஷமும் ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுங்கிறது அவசியம் இல்லைல்ல. ஸோ அதனால் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அது சேஞ்ச் பண்ணோம். அப்புறம் இந்த இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஒரு மறு வச்சுருக்க. ஸோ அதெல்லாம் நான் சார் வந்து அது எப்படி வச்சா நல்லாயிருக்கும்,
விடோ தானே, அதனால பொட்டு வைக்கக்கூடாது. அப்போ இந்த மோல் வச்சா அதுக்கு ஒரு ஏன்னா யசோதாவும் வில்லேஜில் இருக்கிற கேரக்டரு, இது வில்லேஜில். ஸோ தேர் ஷுட் பி சம் டிஃப்ரென்ஸ். அதுக்காக தான் அந்த மோல் வச்சு பார்த்தோம், என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஆமாம், ஃபஸ்ட்டு 1 வச்சு பார்த்தோம், அதுக்கப்புறம் 2 வச்சு பார்த்தோம். ஸோ 2 ஆகும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு கேரக்டர் கிடைக்கிதுன்னு சார் ஃபீல் பண்ணது. அண்ட் எனக்குமே அது ஓகே இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செல்வியாக கொண்டு வரதுக்காக எங்களோட டீம் ஏடிஸ் எல்லாருமே, டிஓபி, அப்புறம் எங்களோட காஸ்டியூம், மேக்கப் எல்லாரும் ஒரு டீமாக செல்வி எப்படி கொண்டு வரலாம், அது ஒரு நிறைய லுக் டெஸ்ட் எல்லாம் நாங்கள் பண்ணோம். மேக்கப்போட வேரியேஷன்ஸ் எல்லாமே.